வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கப் கோதுமை மாவு வச்சு எப்படி எளிமையான முறையில் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப குறைவான நேரத்தில் நம்ம வீட்டில் டீ போடுற நேரத்தில் இந்த கோதுமை மாவு வச்சு இந்த போண்டா ரெடி பண்ணி முடிச்சிடலாங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். மேலே இருக்கிற லேயர் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஈவினிங் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சேரும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாங்க. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறனால நல்ல போண்டா கிறிஸ்பாக வருங்க. 3/4 கப் அளவுக்கு சின்னதாக நறுக்குன ஆனியன் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்னதாக நறுக்குன கொத்தமல்லி தழைகள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக நறுக்குன பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். நம்ம இதில் ஜீரகம் சேர்க்கறனால நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கலந்துக்கலாம். இதே போல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம போண்டா போடுற பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா லைட்டாக கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா சரியாக வெந்து வரும். ஒரு கரண்டி வச்சு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி இந்த போண்டா செய்கிறதுனால ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க. ஈவினிங் டைமிங்கில் ஒரு டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சேரும். Thanks for watching.